புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் அடுத்த 50 ஆண்டுகால குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டிலான வளர்ச்சிப் பணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் நகரம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களின் எதிர்வரும் 50 ஆண்டுகால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வில்லியனூர் பரசுராமபுரத்தில் 20 லட்சம் கொள்ளளவு கொண்ட இரட்டை அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் உந்து நிலையம், நகர் முழுவதும் புதிய குடிநீர் குழாய் அமைத்தல், ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்குதல், சாலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட வளர்ச்சி பணிக்கு ரூபாய் 60 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை பரசுராமபுரத்தில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இரட்டை அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்கு பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, குடும்பத் தலைவி எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் என்று அறிவித்து 1000 ரூபாய் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அது இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கு. இணங்க 2500 ரூபாய் கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தோம். அது ஜனவரி மாதம், இந்த மாதத்தில் 12ஆம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும். அதுக்கு ஜியோ கொடுக்கப்பட்டு விட்டது. அது இப்போ 1000 ரூபாய் கடந்த மாதம் போடுவாங்க, முதல்ல இப்போ போட்டுருவாங்க. இந்த மாதத்துக்கு அறிவிச்ச தொகை 12ஆம் தேதிக்கு மேலே போடுவாங்க. மஞ்சள் அட்டைக்குமா சார்? அந்த மஞ்சள் அட்டைக்கு வழங்கப்பட்டு வருகின்ற 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்கு மஞ்சள் அட்டைக்கு அறிவிச்சு பொங்கல் தொகுப்பு புதுச்சேரியில் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் நம்முடைய மக்களுக்காக எந்த அளவிற்கு பரிசுகள், எந்த அளவுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்க முடியுமோ அதனையெல்லாம் இந்த அரசு வழங்கும். பொங்கலும் கொடுப்போம், பொங்கல் காட்சியும் கொடுப்போம்.